ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. உலகெல்லாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நிலவுலாவிய நீழ்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனான உலகத்தையெல்லாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன, உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவனை நம்ம உணர்ந்து நம்மள ஓதணும், அவனை பத்தி சொல்லணும்னா அவன் பெருமையெல்லாம் சொல்லவே முடியாது. அவன் அளவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத மூர்த்தியாக அவன் திகழக்கூடியவன். அவனை பத்தி சொல்லும் போது ஒரு பாடல் ரொம்ப ஒரு அழகா இருக்கும். எப்படின்னாக்கா, ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி இருப்பது இல்லாமை உருவம் அருவம் பேர் இது எதுவுமே இல்லாத எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்கே, அது எதுல இருந்து பிரிந்து இல்லையா, எதுல இருந்து பிரிக்க முடியாததாக எல்லா இடத்துலயும் அப்படி பிரிவர நின்று கொண்டு எல்லாத்தையும் இயக்கிறதான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும்னு கம்பர் சொன்ன மாதிரி, அது இருக்கிறபடியா பண்றது, பண்ணப்புறம் காப்பாத்துறது, அப்புறம் அழிக்கிறதுங்க மாதிரி அப்படி இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா ஒரு ஜோதி வடிவமாக இருக்கு. அது ஒரு பரந்த பராகாசமாகவும் இருக்கு. அது மனசுல அப்படியே என்ன பண்றதுதான், உள்ளத்துக்குள்ள இருந்து மனசை விரிவடைய பண்றதுதான் பண்ணி அது உள்ளுக்குள்ள அந்த மனத்தாமரையில அது இருக்கான். அப்படி தீதே இல்லாத தீமையே இல்லாத குற்றமே இல்லாத அப்பேற்பட்ட பரம்பொருள் அந்த திருவருளை அருளாக இருக்கக்கூடிய அருளே வடிவாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சிந்தை செய்வாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மான சுவாமி சொல்றார். ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அரு உருவத்தன்மை நாமம் ஏதுமின்றி எப்பொழுதுக்கும் எவ்விடத்தும் பிரிவர நின்று இயக்கம் செய்யும் ஜோதியை மா தூ வெளியை மனதவிழ நிறைவான துரிய வாழ்வை தீதியில் பரமான ஆம் பொருளை திருவருளை நினைவாக சிந்தை எப்போ நினைச்சிட்டு மனசை விட்டு அகலாமல் அப்படியே பிடிச்சு வச்சு யாருனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு நீ எழுந்தருள்வது இனியே அப்படின்னு அப்புறம் சொல்லுவோம். நான் உன்னை தொடர்ந்து உன்னை பின்னாடியே உன்னை சிக்கனை பிடிச்சு வச்சுட்டேன், எங்க போயிடுவேன் நீ என்னை விட்டுட்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த திடமான பக்தியோட அப்படி ஒரு செய்யணும். அப்படிப்பட்ட பரம்பொருள் ஆனவன் அந்த பரம்பொருளை நினைக்கும் போது நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைச்சுடுது அப்படிங்கிறார். அவன் என்ன பண்றான்னா, லக்ஷ்மி நாயகனான திருமாலாளவனையும் சரஸ்வதி நாயகனான பிரம்மனால கூட முயன்று அறியப்பட முடியாத புண்ணிய ஸ்வரூபனா இருக்கானாம். அவருக்கு நெற்றியில நெருப்பையே கண்ணாக வச்சிருந்தாலும் அன்பர்களை பார்க்கும்போது கரும்பு போல இருக்கிறான். அவன் எல்லாருக்கும் அரசனாக திகழ்பவனா. அவன் தான் பாப பிணிக்கெல்லாம் மருந்து, பேஷஜம் விஷக்கு மருந்து அவனே, அதை கொடுக்கக்கூடிய வைத்தியம் அவனாவே இருக்கானா. அப்பேற்பட்ட குற்றமில்லாத மாணிக்கம் போல இருக்கக்கூடியவன் இருக்கான். அவன் என்ன பண்ணுங்கிறார் திருவருட்பால இவர் வள்ளலார் சொல்றார், என்னன்னைக்கு கனவுல கூட நீங்காத நினைச்சிட்டு இருக்கணுமா, நான் உன்னை சொப்பனத்துல கூட நினைக்காம இருக்க மாட்டேன்ப்பா, உன்னதான் நினைப்பேன். உன்னோட திருவடிகளை எப்போதும் பூஜிக்கிறதுக்காகவும் போற்றுவதற்காகவும் தொழுவதற்காகவும் தான் நீ என்ன படைச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ என்னை பராமுகமா என்னை விட்டுடுவியோ, என்னை கவுத்துடுவியோ, அதெல்லாம் பண்ண மாட்டியே. எனக்கு உன் மேல ரொம்ப ஒரு அரிய ஒரு அன்பு இருக்கு, நமஸ்காரம் இருக்கு. உன்னை எப்படி பூஜை பண்றதுன்னு வேண்டாம், உன்னை மனசுல நினைச்சுட்டு இருக்கேன், அதுவே பொறுமை. என்னன்னைக்கே என்னுடைய ஹிருதயத்திலே இருக்க, உன்னை நான் மறவாமல் என்று நின்று ஏத்துவானே அப்படிங்கிறார். சரி, இதுக்காக நம்ம பூக்களை அங்கங்க தேடின்னு போகணுமா? பயங்கரமான தோட்டத்திலயோ காட்டுலயோ அந்த புஷ்பங்கள் எங்க நிறைய விளையிறதோ அந்த இடத்துலயோ போய் எந்த புஷ்பம் சுவாமிக்கு தேவையா இருக்கும், எது போட்டா அவர் சந்தோஷப்படுவார், எது நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறதெல்லாம் தேடி அங்கெங்கெல்லாம் எதுக்கப்பா அலையிறீங்க? ஒண்ணுமே வேணாம்ப்பா. நீ காட்டுக்கு மேட்டுக்கெல்லாம் போய் தபசெல்லாம் பண்ணவே வேண்டாம். நீ இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு அவனை நினைச்சுட்டு ஒரு ஹிருதய தாமரையிலேயே அவனை வச்சு அந்த ஹிருதய தாமரையே அவனுக்கு அர்ப்பணமாக செய்து அந்த ஹிருதய மலராலேயே அவனுக்கு நீ அர்ச்சனை பண்ணா அதுவே போருமே. அதை விட வேற என்ன வேணும்? இது ரொம்ப சுலபமாச்சே, இதையே பண்ண முடியாது, இதையே பண்ணலாமே, ரொம்ப சுலபமாக அவனை பெற்றிடலாமே அப்படிங்கிற ஆதிசங்கர பகவத் பாதம். இது சௌந்தரிய இதுல சிவானந்த நகரில ஒரு ஸ்லோகத்துல இந்த கருத்தை அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்றார்.
அப்பேற்பட்ட சிவனை தொழுதனாலதான் இந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அப்புறம் நம் நந்தி தேவர் அவ எல்லாரும் கேட்டுன்ற பிரகாரம் கேட்ட உடனே கொடுத்துட்டார். ஒரு தீர்த்தம் தானே வேணும் உங்களுக்கு இந்த இடத்துல, இதோ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சூலத்தால கிழிச்சு அந்த இடத்துல ஒரு புஷ்கரணியை வரவழைச்சு அது பொற்றாமரை குளம்னு பேர் வச்சார். நம்ம அதை பரஞ்சோதி முனிவர் அது எப்படி அது வந்தது அந்த தீர்த்தம், அதனுடைய மகிமையெல்லாம் பத்தி சொல்லிட்டே வரும்போது மற்ற தீர்த்தங்களை காட்டிலும் இது எப்படி பெருமை வாய்ந்தது அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு விரிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். 36 பாடல்களுக்கு மேல அதுக்காக அவர் தீர்த்த மகிமையை பத்தி சொல்லிட்டு வர்றார். அதுல நம்ம இப்ப பார்க்கறது 271வது பாடல். அந்த தீர்த்தம் எப்படி இருக்கான்னா சங்கெல்லாம் அப்படியே மிதந்து வரக்கூடிய அளவுக்கு அலைகளை வீசக்கூடியதான அந்த ஞான தீர்த்தமா இருக்கான். அத தரிசனம் பண்ணாலே பாவம்லாம் போயிடுமா, பாவம் பந்தத்தடை எல்லாம் போயிடுமா. அது முக்திங்கிறது என்னன்னா அந்த பந்தத்திலேருந்து விடுபடுறதான முக்தி இல்லையா. நாமே தேவையில்லாத ஒரு பந்தத்துல கட்டுப்படுறோம், நாமளே கட்டுப்படுறோம். எப்படி கிருஷ்ணன் கட்டுப்பட்டானோ, எவ்வளவு முயன்றும் யசோதையால கட்டவே முடியல. இந்த மாதிரி விஷமம் பண்ணக்கூடிய இந்த குழந்தை என்ன பண்றது, இன்னைக்கு கட்டிதான் போடணும் அப்படின்னு உரல்ல கட்டணும்னு நினைக்கும் போது ஒரு கயிறா எடுத்துட்டு வந்தா எல்லாமே 2 அங்குலம் குறைஞ்சதுங்கிறார் பட்டத்திரி. அப்படிப்பட்ட உன்னை கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அழ ஆரம்பிச்சுடுறாளாம் யசோதை. உன்னை கட்டவே முடியலையேப்பா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நீயா விஷமம் பண்ற, உன் விஷமம் தாங்கல. தினந்தோறும் ஒருத்தரும் ஆட்சியர்கள் இங்கே கூச்சலிட்டு போனார்கள் அப்படின்னு தூத்துக்காடு கவி சொல்லுவார். என்ன பண்றதுப்பா, உன்னை வச்சுன்னு என்னால் தாங்க முடியல, நீ பண்ற அட்டூழியங்கள்லாம் பொறுக்க முடியல. ஆட்சியர்கள்லாம் இங்க கூச்சலிட்டு போனார்கள். பேச்சென்ன இனிமே என்ன இருக்கு சொல்றதுக்கு, எனக்கு அவமானமா இருக்கு, மானம் பிடிங்கி திங்கிறது அப்படிங்கிறாள். அதுக்காகவே கட்டுறாள். கட்டணும்னு வரும்போது கட்ட முடியல. அந்த கயிறை அவன் என்ன பண்றான், கடைசியில அம்மா அழறத பார்த்தோன்னே அந்த குட்டி கிருஷ்ணனுக்கு வருத்தம் வந்துட்டான். தான் பயந்த மாதிரி நடிக்கிறான். அந்த பயத்துக்கு உண்டான அதிதேவதைய கூப்பிட்டு, நீ கொஞ்சம் நடிச்சு காமியா, நான் அது மாதிரி எங்க அம்மா கிட்ட பயந்த மாதிரி நடிக்கணும்னு அப்படி கன்னத்துல ஒரு விரலை வச்சுட்டு அவர் அழற மாதிரி அம்மா கண்ணை தொடச்சுட்டு அம்மாட்ட இந்த கயிறால கட்டுன்னு ஒரு சின்னதா ஒரு கயிறு எடுத்து கொடுக்குறானோ. அந்த சின்ன கயிறை கொடுத்தா அந்த அம்மாவும் இதனடா இந்த குழந்தை தன்னை கட்டுறதுக்கு தானே கயிறு கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடையும் அதே சமயத்துல அழுகையும் பொங்கி வருது. அப்படி கலந்த ஒரு இமோஷன்ஸோட அந்த அம்மா என்ன பண்றா, அவனை கட்ட முடிஞ்சு விட்டான். ஏன்னா அவனாக நினைச்சாதான் அவனை கட்ட முடியும். அதே மாதிரி அவனாக நினைச்சாதான் நம்ம பந்தத்திலேருந்து நம்ம விடுவிக்கவும் முடியும். நாமளா என்னதான் முயன்றாலும் தலையால தண்ணி குடிச்சும்பாள். அப்படி பண்ணா கூட பந்த தலையிலேருந்து நம்ம வெளியில வர முடியாது. அப்படி பந்த தலையிலேருந்து வெளியில வரணும்னா அதுக்கும் அவனுடைய அருள் வேணுங்கிற திருவாத ஊரார் மாணிக்கவாதிகள் சொல்லும்போது அவன் அருளால் தான் அவனை வணங்க முடியும், அவனை தொழ முடியும், அவனை போற்ற முடியும், அவனை பணிய முடியும். அப்படி பணிஞ்சாதான் நமக்கு முக்தியும் கிடைக்கும். முக்தியை சுலபமாக கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரனான எம்பெருமானான சிவபெருமான் தான். அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தத்துல மூழ்கி எழுந்தா என்ன வேணும்னாலும் கிடைக்குமா. அதுல ஸ்நானம் பண்ணி எழுந்தாலே மனசருக்குரிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், கேட்ட பொருள்கள் எல்லாம் கிடைக்கும், விரும்பிய பொருள்கள்லாம் நியாயமா இருக்கணும். அதுக்காக கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியதெல்லாம் கிடைக்கும்னு நமக்கு வேண்டாது, நமக்கு தேவையில்லாது, யாரையோ பரீட்சை பண்றதுக்காகலாம் கேட்டாலாம் நடக்காது. இங்க அந்த ஞான தீர்த்தம் அப்படிங்கிறனால அதை பார்த்தாலே பாவங்கள்லாம் போகும். அதுல மூழ்கி எழுந்தால விரும்பிய பொருள்கள் எல்லாம் கிடைக்கும். அதுல மனசை பொருத்தி அதுலயே ஈடுபாட்டோட நம்பிக்கையோட மூழ்கி எழும்போது, ஒரு தடவை மூழ்கி எழுந்தா உலகத்திற்குள்ள எல்லா குற்றமில்லாத தீர்த்தங்களிலும் நீராடிய பயன் நமக்கு கிடைக்குமா. அந்த புஷ்கரணியில அந்த பொற்றாமரை குளத்துல ஒரு தடவை பக்தியோட நம்பிக்கையோட மூழ்கி எழுந்தாக்க இந்த பாரத பூமியில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது அந்த 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 தீர்த்தத்துடைய மகிமையை ஆரம்பிக்கும் போது முதல் பாடல் அப்படி சொல்றாரு. வளை எரி தரங்க ஞான வாவியை நோக்கில் பாவ தலை அரும் மூழ்கின் வேண்டும் காமியமெல்லாம் சாரும் உளமுற மூழ்கும் எல்லை முழுக்கு ஒன்றை முழுக்கு
ஒன்றற்கு உலகத்து உள்ள அளவறு தீர்த்தமெல்லாம் ஆடிய பயன் வந்து எய்தும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. வளை எரி, வளைன்னா அந்த காலத்துல எல்லாரும் சங்குல தான் வளை போட்டுப்பார். இப்பதான் வந்து என்னென்னலாம் வந்துடுது இல்லையா, அருக்கு வளை அப்படிங்கிறோம், கண்ணாடி வளைங்கிறோம், அப்புறம் தங்கத்துல வளை போட்டுக்கிறோம், அப்புறம் வந்து வெள்ளியில வளை போட்டுக்கிறோம், இன்னும் சில பேர் பிளாட்டினத்துல கூட வளை போட்டுக்கிறார். அப்படி வளை அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல சங்கு அறுத்து தான் அதுல வளை பண்ணி அதுல மோதிரம் பண்ணி அப்படிலாம் போட்டுப்பா. அதனால வளை எரின்னு சங்கு, இந்த இடத்துல வளைங்கிறது வந்து ஆகு பெயராக வருகிறது. அது வந்து வளை அப்படின்றத சங்கு அப்படின்னு எடுத்துக்கணும். சங்கு எரி, வளை எரின்னா சங்கை வீசக்கூடிய தரங்கம். தரங்கம்னா அலைகள், லீலா தரங்கம் சொல்றோம் இல்லையா, கிருஷ்ண லீலா தரங்கணி. அப்புறம் வந்து இன்னும் எங்கெல்லாம் வருது இந்த தரங்கம் அப்படின்றது, நாராயண தீர்த்தருடைய தரங்கம், அதுக்கும் தரங்கிணி தரங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாராயண தீர்த்தருடைய தரங்கம். அப்புறம் வந்து லீலா சுக்கரோட, அது கூட கிருஷ்ண கர்ணாமிருதம் இல்ல, அது கிருஷ்ண கர்ணாமிருதம். ஆமா, அது கர்ணாமிருதம் இல்லையா. அந்த தரங்கம்ன்றது வந்து நாராயண தீர்த்தரோட மட்டும் தான் வருது. தரங்கம்ன்றது வடமொழி சொல், சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது. இப்படி அலைகளோட கூடிய அந்த ஞான பாவியம், அது ஞானத்தை தரக்கூடிய, முக்தியை தரதோட இல்ல, ஞானத்தையும் சேர்த்த ஞானம்னு தெளிந்த அறிவு. அது வந்து நம்ம மாயையில மூழ்கி நம்மையே மறந்து நிலையில்லாத பொருளை எல்லாம் நிலை என்று நம்ம கொண்டாடி அதுல வந்து நாட்டத்தோட அதை சேர்க்கறதுலயே முயற்சி பண்ணிட்டு இருக்கோமே, அந்த அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இருளை நீக்கக்கூடிய ஒளியாக ஞான தீர்த்தமாக இருக்கு. அந்த பொற்றாமரை தீர்த்தத்தை தரிசனம் பண்ணாலே, நோக்கி பார்த்தால் வாவியை நோக்கினா, அந்த வாவின்னு தீர்த்தம், அந்த தீர்த்த வாவின்னு சாதாரண வந்து கிணறு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இங்க பெருசா இருக்குன்னா வாவின்னு நீர்நிலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நோக்கி தரிசனம் பண்ணாலே பாவத்தலை அரும், அந்த பாவம் அப்படிங்கக்கூடிய அந்த பந்தம் இருக்கே நம்ம விட்டு ஒழிஞ்சு போயிடுமா. சரி, மூழ்கன் நீ பார்த்தாலே பாவம் போயிடும்னா, அதுக்கப்புறம் அதுல மூழ்கி எழுந்தா என்ன ஆகும்? அதுல மூழ்கி எழுதுன்னா ஸ்நானம் பண்றது. அதுக்கு வந்து மூழ்குதல் அப்படின்றதுக்கு இந்த அவகாக்கியம்னு ஒரு வார்த்தை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் மூழ்கி தண்ணீருக்குள்ள மூழ்கி அப்படி ஸ்நானம் பண்ணாக்க காமியம் எல்லாம் சாரமும். காமியம் அப்படின்னா நினைப்பதெல்லாம், விருப்பம் எல்லாம், விரும்புவது எல்லாம், என்ன வேண்டிக்கிறோமோ, எதை வேண்டிக் கொண்டு மூழ்கி எழுகிறோமோ அந்த எல்லா செல்வங்கள் எல்லாம் நம்ம வந்து சேருமா. அது சாரும்னா சேரும் அர்த்தம். அதுக்கப்புறம் உளமுற மூழ்கும் எல்லை முழுக்கு ஒன்றார் உலகத்து உள்ள அளவர் தீர்த்தமெல்லாம் ஆடிய பயன் வந்து ஏதும். உலகத்தில் இருக்கிற அளவர் தீர்த்தம், எண்ணில்லாத அளவே இல்லாத கணக்கில் அடங்காத எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலெல்லாம் நீராடிய அந்த பயன் வந்து எழுதுமா. எப்போ அப்படின்னா உளமுற மூழ்கும், அந்த மனசு வந்து அதிலேயே பொருந்தி அதை தவிர வேற எதுவும் நினையாமல் மனசுக்குள்ள நிறைவாக அந்த தீர்த்தத்தையும், இந்த தீர்த்தத்துடைய பெருமையையும், இந்த தீர்த்தருடைய மகிமையையும், அதனால் ஏற்படக்கூடிய பயனையும் அப்படியே மனசுக்குள்ள நிலைநாட்டி அதுக்குள்ள ஒரு தடவை மூழ்கும் போது அப்ப என்ன ஆகும்னா, எல்லை முழுக்கு ஒன்றர் உலகத்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுக்க மூழ்கி எழுந்தாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களையும் நீராடிய பயனானது நம்ம வந்து சேரும். காமியம்னா விருப்பம், வளைன்னா சங்குன்னு பார்த்தோம், தரங்கம்னா அலை, சௌந்தர்ய லகரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லகரிங்கிறது அலை. இங்க வந்து தரங்கம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்க. நோக்கில் அப்படின்னா பார்த்தால், தரிசனம் செய்தால், தரிசனம் செஞ்சாலே பாபங்கள் போறது, மூழ்கி எழுந்தாலே நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது. ஒரு தடவை மூழ்கி எழுந்து வந்தோம்னா அதுக்கு எத்தனை ஒரு சக்தி இருக்கு, பலன் இருக்கு, பயன் இருக்கு, எதுக்கு ஒப்பாக இருக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலும் நாம நீராடிய பயனானது இந்த ஒரு தீர்த்தத்துல ஒரு முறை மூழ்கி எழுந்தாலே கிடைக்கிறது அப்படிங்கிற இந்த பாடல் சொல்ற. அடுத்த பாடல்ல எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஸ்நானம் பண்றதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு.
சாதாரணமாவே நம்ம எந்த ஒரு புண்ணிய தீர்த்தத்தையும் போய் ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, லேடிஸ் எல்லாம் வந்து அப்படியே அவ முறைப்படி போய் அவ தனியா அவளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இருப்பா, அங்க ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. இந்த ஜென்ஸ் அவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்க, அது ஸ்நானம் பண்றதுக்குன்னா சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்கா. அதுக்கு முதல்ல வந்து சங்கல்பம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த நீர்நிலையை வணங்கி, அது கங்கையா இருந்தாலும் காவேரியா இருந்தாலும் நர்மதையா இருந்தாலும் துங்கபத்ராவா இருந்தாலும் கிருஷ்ணா நதி ஆனாலும் எந்த நதி ஆனாலும் அந்த நதிக்குள்ள பெருமை மிக்க ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அந்த நதியை ஒரு தாயாக வணங்கி அப்புறம் அந்த மந்திரங்கள் எல்லாம் உச்சாரணம் பண்ணி சங்கல்பம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்நானம் பண்ணுவா. அதே மாதிரி இந்த ஓடக்கூடிய நீர் இருக்கக்கூடிய பெரிய ஆறுகளிலும் பெரிய குளங்களிலும், அதாவது பப்ளிக் பிளேஸ் இருக்கக்கூடிய அந்த குளங்களிலும் அப்படி அங்கெல்லாம் நம்ம ஸ்நானம் பண்ணும்போது அது முக்கியமா என்ன சொல்றா அப்படின்னாக்க, இடுப்புற வஸ்திரத்தோட தான் ஸ்நானம் பண்ணுவா. ஏன்னா அந்த நதி வந்து பெண்பால், அது பெண், அது தாயாருக்கு சமமானவள். அதனால அந்த நதியில மூழ்கி எழும்போதோ அந்த குளத்திலேயோ ஏரியிலையோ புஷ்கரணிலையோ மூழ்கி எழும்போது இடுப்புல வந்து நல்ல வஸ்திரத்தை இறுக கட்டி கொண்டு அப்படிதான், அப்படி வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வழியா போன நாரத மகர்ஷிய அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கௌரவத்தை கொடுக்காத ஏளனம் பண்ணினால்தானே அந்த மணிகிரீவன் நலகூபரன் அப்படின்னு குபேரனுடைய 2 பிள்ளைகளை வந்து மரமா போன்னு சம்பிச்சிட்டார் இல்லையா நாரதர். பாகவதத்துல வருது இல்லையா, கிருஷ்ணனுடைய சரித்திரத்துல 10,000 வருஷம் நீ போய் கோகுலத்துல மரமா நெல்லுங்கடா, கிருஷ்ணன் எப்போ வந்து அங்க அவதாரம் பண்ணி வரானோ அவனால உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா. அதனால வந்து நதியில ஸ்நானம் பண்றதுக்கெல்லாம் குளத்துல ஸ்நானம் பண்றதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைகள்லாம் வச்சிருக்கா. அப்பேற்பட்ட அந்த நதியில ஸ்நானம் பண்ணும்போது அதுக்குன்னு அந்த காலத்துல இருந்து சோப்பெல்லாம் கிடையாது. அவ வந்து எத்திகள் கூட இப்பவுமே சோப் யூஸ் பண்ண மாட்டா. எத்திகள் சன்னியாசிகள் பரிவராஜகர்கள்லாம் அவளுக்குன்னு ஏதோ அந்த ஒரு கலவையான ஒரு மண் உண்டு அப்படின்னு சொல்லுவா. அந்த மண் வந்து இந்த வில்வம், துளசி, அரச மரம், புளிய மரம், ஆலமரம் 9 மரங்களாம். அந்த 9 மரங்களுக்கு அடியில் அந்த வேரோடு கூடிய அந்த மண்ணை எடுத்து அதை சலிச்சு அதை நல்ல ஒரு சன்னமா அதை எடுத்து வஸ்திரகாயம் பண்ண மாதிரி சலிச்சு எடுத்து அதை தனியா வச்சிருந்து அதுல இருந்து எடுத்து அதை தான் உடம்புக்கு பூசிட்டு குளிப்பா எத்திகள்லாம் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இங்கேயும் உடம்ப எப்படி வந்து எதை பூசிட்டு குளிக்கணும்னு இவர் சொல்ற. இந்த பாடல்ல சொல்றேன்னா, உடம்ப வந்து மண் முதலான பொருள்களை கொண்டு விதிப்படி தூய்மை செய்து அந்த மண்ணை நம்ம சொன்ன போல இந்த 9 விதமான மண் அந்த மரங்களுடைய அடி வேரிலிருந்து அந்த வேரோடு சம்பந்தப்பட்ட அந்த மணலை எடுத்து அதை நன்றாக பதம் செய்து பொடியாக மாவாக அதை செஞ்சு அதை ஸ்நானம் பண்ணும். அதை உடம்புல பூசிண்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள் இதெல்லாம் அவ வந்து உடம்புல பூசிண்டு, அது மஞ்சள் வந்து சருமத்துல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் தீர்க்கும் அப்படிங்கிறதுனாலதான் மஞ்சள் ஜாஸ்தியா எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பாட்டுலயும் மஞ்சளை சேர்த்துக்கிறதுக்கு காரணம் புண்ணை ஆற்றும் அப்படிங்கிறதுனால்தான். இங்க மண் முதலான பொருள்கள் வந்து விதிப்படி அதை எப்படி பண்ணுமோ பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி விபூதி அளவுக்கு சன்னமாக பண்ணி அதை உடம்புல பூசிண்டு, அது மாத்திரம் இல்லையா வர்ண சூத்திர மந்திரங்கள்லாம் சொல்லணுமா. அதாவது வந்து வர்ண ஜபம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு நமக்கு தெரியாதுன்னு அதை தெரிஞ்சவா சொல்லி கொடுக்கும் போது அதை அவளுடைய கைடன்ஸோட நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு விதிப்படி நம்மை தூய்மையாக வைத்து கொண்டு அந்த நீர் தடாகத்துல நீராடினால், எந்த நீர் தடாகமா இருந்தாலும் அப்படிதான் பண்ணும். எஸ்பெஷலி இங்க வந்து இந்த பொற்றாமரை தீர்த்தத்துல அப்படி நீராடினமானா எல்லா தீர்த்தங்களிலும் நீராடி 4 வேதங்களையும் உணர்ந்த மறைபொருள் அறிந்த இந்த மறையவர்கள் வேதியர்கள் இருக்காளே அவளுக்கு அவ விருப்பப்படி எல்லா பொருள்களையும் தானம் செய்த பலன் இருக்க அது கிடைக்கும். விதிப்படி இந்த பொற்றாமரை குளத்துல ஸ்நானம் பண்ணா அந்த ஒரு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சஜஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய 9 விதமான அந்த மரத்தினுடைய அடி வேரிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை கொண்டு அதை உடம்பில் பூசி ஸ்நானம் செய்தால், இந்த தடாகத்துல நீராடினால் எல்லா தீர்த்தங்களிலும் நீராடின பலனோட
4 வேதங்களையும் அறிந்து ஆராய்ந்து உணர்ந்த அந்த வேதியர்களுக்கு அவ கேட்கிற விருப்பப்பட்ட எல்லா பொருள்களையும் தானமாக கொடுத்த பயன் கிடைக்கிறது அப்படின்றது இந்த பாடல் சொல்லுது. மெய்யை மண்ணாதி கொண்டு விதி வழி சுத்தி செய்து மையறு வருண சூத்திர மந்திரம் வென்று மூழ்கிர் உய்யுமா தீர்த்தமெல்லாம் தோய்ந்து நான் மறையும் ஐந்தோர் கையில் எப்பொருளும் இந்த காசரு பேரு நல்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. இந்த பாடலை நம்ம பதம் பதமா அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். மெய்யை மண் ஆதி கொண்டு, மெய்யை அப்படின்னாக்கா இந்த உடலை மண் ஆதி கொண்டு, மண் முதலானிலைகளை கொண்டு, இந்த விதவிதமான மண்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அதை பொடி செய்து அதை உடம்பில் பூசிக்கொண்டு சுத்தி செய்து விதிப்படி எப்படி அதுக்கு பண்ணணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காளோ அது பிரகாரம் அதை செஞ்சு அதை உடம்புல பூசிண்டு உடம்ப தூயதாக்கி மைன்னா கருமை, கருமைன்னா அழுக்கு, இந்த அழுக்கு இல்லாமல் குற்றம் இல்லாமல் வருண சூக்த மந்திரம் நவின்று மூழ்கு. வர்ண சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய மந்திரத்துல மந்திரம் நவின்று மூழ்கில், அதுல இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி நாம் அந்த தீர்த்தத்துல மூழ்கி எழுந்தால், மந்திரத்தை உச்சரித்து நீராடினால் தூய்மையான மா தீர்த்தம் எல்லாம் தோய்ந்து, மா தீர்த்தம் எல்லாம் தோய்ந்துன புனிதமான பெருமை பொருந்திய பல தீர்த்தங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அது எல்லாத்திலையும் மூழ்கி எழுந்த அந்த பயனும் நான்மறையும் ஆய்ந்தோர் கையில், 4 வேதங்களையும் நன்றாக ஆராய்ந்து உணர்ந்து தினமும் ஓதுகின்ற மறையவர்கள் அந்தணர்கள் அவர்களுடைய கையில எப்பொருளும் இருந்து அவர்கள் விரும்பியவாறு எல்லா பொருள்களையும் அனைத்து பொருள்களையும் தயங்காமல் அளவு குறையாமல் அவர்களுடைய விருப்பப்படியே அளவற்ற முறையில தியானம் செய்தால் காசு அறு பேரும் நல்கும், குற்றமில்லாத நல்ல பயனை எல்லாம் நமக்கு கொடுக்கும். இந்த உலகத்துல எதெல்லாம் நல்லதோ, நமக்கு எதெல்லாம் உண்மையிலேயே நியாயமாகவே நமக்கு கிடைக்குமோ அத்தனையும் அது கொடுக்கும். நம்மெல்லாம் இப்ப என்ன பண்றோம், நமக்கு வேண்டதே வேண்டாம், சும்மா கிடைக்கிறது 2 வாங்கி வச்சுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூடாதுங்கிறாங்க. ஒருத்தர் கூட எனக்கு சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிட்டார், அதை நானும் இங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். எந்த ஒரு பொருளையுமே சேர்த்துட்டே இருக்காதுங்கிற, ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போயிட போற, அதுக்கப்புறம் யாருக்கு போய் சேரும்? ஔவையார் சொன்ன மாதிரி பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போயினவன் ஆரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் போனப்புறம் நம்ம சேர்த்து வச்சுட்ட பொருள்களையும் செல்வங்களையும் யார் அனுபவிக்க போறா? மொத்தத்தையும் விட்டுட்டு தானே போறோம். அதனால சேர்க்காத. எதை நீ வாங்கணும்னு நினைச்சாலும், அடையணும்னு நினைச்சாலும், பெறணும்னு நினைச்சாலும் 3 விதமா பிரிச்சுக்கோ அப்படிங்கிற. அது ரொம்ப அவர் 3 வார்த்தைகள் இங்கிலீஷ்ல சொன்ன. என்னன்னாக்க ஐ விஷ் டு, 2வது ஐ வாண்ட் டு, 3வது ஐ நீட் டு. ஐ விஷ் டு பை இட், ஐ விஷ் டு கெட் இட். எனக்கு அதை அடைவதில் விருப்பம், அதெல்லாம் விட்டுரு, வேண்டாம், அது வேண்டாம் நமக்கு. அப்புறம் ஐ வாண்ட் டு பை, ஆனா எனக்கு அது என்கிட்ட இருக்கணும். என்ன எல்லாத்தையும் இருக்கு, என்கிட்ட இல்லைன்னு எப்படி? அதனால எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு, மற்ற வாழ்க்கை இருக்கிறது அதை விட ஜாஸ்தியாவே என்கிட்ட இருக்கணும், அதனால ஐ வாண்ட் டு. அடுத்தது 3வது ஐ நீட் டு, எனக்கு அவசியம் இது தேவைப்படுகிறது, அன்றாட வாழ்விலே எனக்கு இது உபயோகமாக இருக்கும், இது அவசியமானது, அத்தியாவசியமானது, இது எனக்கும் உபயோகமா இருக்கும், நான் பிறருக்கு உதவுவதற்கும் உதவியாக இருக்கும், அதனால ஐ நீட் டு பை, எனக்கு அது வேணும், வாங்கணும். இந்த 3வது பிரிச்சுட்டு இந்த முதல் 2ஐயும் தள்ளிடும், இந்த 3வது மத்தனை வச்சுக்கோ. அதையும் வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு மேல அதை நீ உபயோகப்படுத்தாத உன்னால காலம் கழிக்க முடியும்னா அதையும் கொடுத்துருன்றோம். 1 வருஷம் நம்மளால அது இல்லாத இருக்க முடியுதுன்னா அப்புறமா அது இல்லாத இருக்க முடியுமா? அந்த 1 வருஷம் பழகிடுதுன்னா இனிமே அது வேண்டாம், அது இல்லாதே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அப்பேற்பட்ட பொருள்களையும் அது நன்னா இருக்கும் போதே மற்றவாளுக்கும் கொடுத்துடு. இப்படி எல்லாருக்கும் மறையவர்கள் அந்த காலத்துல மறையை ஓதியவர்கள், மறையை உணர்ந்த, மறைன்னா வேதம், வேதத்துல எல்லாமே மறை பொருளாக இருக்கு இல்லையா? அந்த பிரம்மத்தையே அது மறை பொருளாக மறைத்து வைத்து நமக்கு சொல்லியிருக்கார்கள்னால அதுக்கு மறைன்னு பேரு. 4 மறை,
இல்ல நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி 4 வேதங்களையும் கற்று நன்கு உணர்ந்து ஆராய்ந்து தினம் ஓதுபவர்களாலே அப்பேற்பட்ட மறைவர்கள் அவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் அவ விருப்பப்படி அள்ளி கொடுத்த அந்த பயன் இருக்கு. அதையும் நமக்கு அந்த குற்றமற்ற பயனையும் நமக்கு அது தரும் அப்படின்னு இந்த பாடலான மெய்யை, அதாவது உடம்பை மெய்யை மண்ணாதி கொண்டு விதிவழி சுத்தி செய்து மையறு வருண சூத்திர மந்திரம் நவென்று மூழ்கிர் உய்ய தீர்த்தமெல்லாம் தோய்ந்து நான்மறையும் ஆய்ந்தோர் கையில் எப்பொழுதும் இந்த காசரு பேரு நல்கும். மெய்னா உடம்பு, மண்ணாதி மண் முதலான, அப்புறம் இந்த ஞான தீர்த்தத்துல நீராடினால என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கறத இந்த பாடல் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்த பாடல்ல இன்னும் கொஞ்சம் மேல சொல்லுவார். என்ன சொல்றார் அப்படின்னாக்க, பிறந்த நாள் அந்நீர் மூழ்கின் மேலைவன் பிறவி பௌவம் மறிந்திடும் மறி தேள் கும்ப மதிகளின் மூழ்கி தென்பால். இல்ல ஒரு பேஜ் விட்டு போயிடுது. 273. தள்ளி போயிட்டோமா? 273ல தெய்வ இத்தீர்த்தந்தன்னை நினைவின்றி தீண்டினாலும், நான் அதுக்குள்ள அது பிறந்த நாளுக்கே போயிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கேன், பிறவைக்கு முன்னாடியே தெரியும் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு ரொம்ப தள்ளி போயிட்டேன். தெய்வ இத்தீர்த்தந்தன்னை நினைவின்றி தீண்டினாலும் அவ்விய வினையில் நீந்தி அரும்பொருள் வீடு சேர்வர். இவ்வுரை மெய்யே ஆகும் என்னெனின் மனத்தாலன்றி வெவ்வழறீண்டினாலும் சுடும் அன்றி விடுமோ அம்மா. வெம்பழ தீண்டினாலும், அப்படி படிக்கணும், வெவ்வழ தீண்டினாலும். அது அழல்ங்கிறது நெருப்பு, அதை தீண்டினா அது ரெண்டு சேர்ந்து ரீங்கிற மாதிரி ஆயிடுது. வெவ்வழறீண்டினாலும்னா தீண்டினாலும்னு அப்படி எடுத்துக்கணும். அத இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, இது ரொம்ப தெய்வத்தன்மை வாய்ந்த இந்த தீர்த்தம். அதுதான் அதனுடைய பெருமையெல்லாம் சொல்றா. ஒரு தடவை மூழ்கி இருந்தாலே இவ்வளவு பயன். இந்த இதுல கூட வரும் சிலது, ஏக காலே பட்டே நித்தியம் தனதான்யதம் அன்வித்தம் இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி ஒரு தடவை சொன்னா இந்த பலன், 2 தடவை சொன்னா இந்த பலன், செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். 3 தடவை சொன்னாக்கா சத்துருக்களுடைய பயம் இல்லாத இருக்கும். 4 தடவை சொன்னாக்கா ராஜ்யத்தெல்லாம் ஆளுவா, இப்படிலாம் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றது, தமிழ்ல இத சொல்றதுனால ஏற்படக்கூடிய பலன் பலஸ்ருதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றோம் இல்லையா. இதை கேட்கறதுனாலயோ சொல்றதுனாலயோ படிக்கிறதுனாலயோ 4 பேருக்கு சொல்றதுனாலயோ இது ஒரு பலன் என்ன கிடைக்கிற மாதிரி இங்க பலஸ்ருதியாக இந்த பொத்தாமரை தீர்த்தத்தை பத்தி சொல்லிட்டு வரச்ச இதுல என்ன சொல்றாருன்னா, இது தெய்வத்தன்மையோடு கூடிய இந்த தீர்த்தம். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தீண்டினா கூட, அதை தொட்டா கூட, அந்த நீர்ல குளிச்சாலோ, அந்த நீரை எடுத்து புரோக்ஷடா பண்ணிட்டாலோ, அப்படி மேல தெளிச்சுக்கிறது இல்ல, அந்த நீரை எடுத்து ஒரு உதிர நீரை எடுத்து அதை குடிக்கிறது, ஒரு தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடுறது. அப்புறம் ஆச்சமனம் பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா சம்ஸ்கிருதத்துல. அது மாதிரி 3 அச்சுத்தாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு சொல்லி 3 தடவை உதிரணி தீர்த்தத்தை எடுத்து குடிச்சுடுறா இல்லையா. அது இப்படி இந்த மாதிரி பண்ணினா கூட இதனால என்னென்ன தீவினை போகும்னா, நமக்கு பொறாமையினால் ஏற்படக்கூடிய தீமைகள் கூட போயிடுவோம். மற்றவா மேல ஆஹா அவங்கிட்ட இருக்கே, நம்மகிட்ட இல்லையே, நம்மளை விட அவன்கிட்ட அதிகமா இருக்கே, நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் அவங்கிட்ட இருக்கே, இப்படி இருக்கு. அதனால வரக்கூடிய பொறாமை அழுக்காறு என்னும் ஒரு பாவி. அந்த பொறாமைங்கக்கூடிய ஒரு பாவி இருக்கே, திருச்செற்று தீயொழி ஒழித்து விடும் வள்ளுவர். நம்முடைய செல்வம் எல்லாம் போய் நம்மளை நடுத்தருக்கு கொண்டு வந்துருமா. அந்த பொறாமை இருக்க, அப்படி பொறாமையினால ஏற்பட்ட தீவினைகள்லாம் இருந்ததுன்னா அது கூட இந்த தீர்த்தத்தை தீண்டினா போயிடுமா. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப அரியதான பெறுவதற்கு மிகவும் கடினமான அந்த பேர் என்னன்னா முக்தி. அந்த முக்தி நிலையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. இது நிச்சயம் உண்மைதான், இது சத்தியம்தான்.
ஏன் சத்தியம் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நீ தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாத தொட்டாலும் அந்த நெருப்பு சுடத்தானே செய்யும். அது சுடாதவனை விடுமா? நெருப்பை நீ தொட்டா தெரிஞ்சு என்ன சொல்றா, பர்ன்ட் சைல்ட் டெட்ஸ் த ஃபயர் சொல்லுவா இல்லையா? இந்த சின்ன குழந்தை போய் அது தொட்டு பார்த்தாதான் சூடுன்னு என்னன்னு அதுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் அது சுடுறதோ இல்லையோ, அது மாதிரி இந்த குளத்துல நீ தெரிஞ்சே மூழ்கினாலும் தீண்டினாலும் தெரியாமலே மூழ்கினாலும் நமக்கு அது கொடுக்கக்கூடிய நற்பயனை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அங்க நெருப்பு தீய பயனை கொடுக்கறது, ஆனா இங்க தீர்த்தமானது நல்ல பயனெல்லாம் கொடுக்கறது. ஏன்னா தீனை சுட்டா எப்படி தீ எப்படி சுடுறதோ அது போல இந்த தீர்த்தத்தை தொட்டால் நம்ம பாவங்கள் எல்லாம் சுடப்படும். அப்படி எடுத்துக்கலாம். எது சுடப்படும் அப்படின்னாக்க தீயும் சுடும். தீ நம்முடைய மெய்யை நம்முடைய உடலை சுடும். ஆனா இந்த தீர்த்தம் நம்ம தீண்டினோம்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் சுட்டு எடுத்து விடும். அப்படி சுடப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி விடுறதுனால நமக்கு உண்மையிலேயே என்ன கிடைக்கிறது, பெரும் பேரு கிடைக்கிறது. வீடு பெற நில் அப்படின்னா நமக்கு முக்தியே கிடைக்குமான வழியே நமக்கு வகுத்து கொடுக்கிறது. இங்க அவ்வியம்னு ஒரு வார்த்தை வரும். அவ்வியம் தீர்த்து அப்படின்னா அதுக்கு பொறாமை அப்படி சொல்ற. மெய்யே அப்படின்னா இது உண்மைதான், நான் சொல்றது சத்தியம், இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு. வெவழல் அப்படின்னாக்க வெவ்வழல் தீண்டினாலும் வெவ்வழல் தீண்டினாலும் இப்பதான் அது புரியுது நமக்கே. இந்த வெவ்வழல்னா வெம்மையான சுடக்கூடிய தீக்கக்கூடிய அந்த நெருப்பு. அம்மா அப்படின்னு முடியாது இல்லையா? அம்மா அப்படின்னா இப்படி எல்லாம் ஆகும் இல்லையா அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இந்த பாடலுடைய கருத்தை நம்ம பதம் பதமா நம்ம இப்ப பார்க்க போறோம். தெய்வ இத்தீர்த்தம் தன்னை, தெய்வத்தன்மை பொருந்திய புனிதமான இந்த தீர்த்தத்தை நினைவின்றி தீண்டினாலும், நம்ம அறியாமலே அதை நம்ம நினைப்பில்லாமலே அதை தொட்டாலும் அவ்விய வினையில் நீந்தி, இரண்டாவது இருக்குல்ல, அவ்விய வினையில் நீந்தி, அதாவது தீய வினைகளிலிருந்து கடந்து, நீந்தின தாண்டி. நம்ம ஒரு ஆற்றையோ இதை தாண்டும் போது, நீர்நிலையை தாண்டும் போது இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடுற மாதிரி நம்முடைய தீவினைகள் அது சூழ்ந்த இந்த பிறவி கடலை தாண்டும் பொழுது நம்ம அக்கறைக்கு போயிடுறோம். அக்கறைங்கிறது தான் பெரும் பேரு. அதுதான் நமக்கு முக்தியை தரக்கூடிய இடமாக அது அமைகிறது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிடுறோம்னா பாபங்கள் சூழ்ந்து தீவினையால் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த கரையிலிருந்து அந்த சம்சார கடலை தாண்டி அக்கறைக்கு நம்ம சென்று விடுகிறோம். நீந்தி அந்த கரைக்கு போயிடுறோம். அப்படி போகும்போது அரும்பெறல் வீடு சேர்வர். அரும்பெறல் வீடு சேர்வர் அப்படின்னாக்க அருமையான பெறுவதற்கு அரியதான அந்த வீடு பேற்றை அடைவர், முக்தியை அடைவார்கள். எவ்வளவு கஷ்டமோ கடினமோ அதை சுலபமாக அடைந்து விடுவார். இவ்வுரை மெய்யே ஆகும். நான் இப்ப சொல்லிருக்கேனே, இந்த வார்த்தை நிஜமாவே உண்மைதான் ஆகும். இதுல சிறிது கூட சந்தேகமே வேண்டாம். ஏனெனில் எப்படி அப்படின்னாக்க மனத்து ஆறு அன்றி, மனத்தினுடைய வழி இல்லாமல் மனசுல நினைக்காமலே நமக்கு தெரியாமலே அறியாமலே நம்ம தீண்டினாலும், நம்ம புரியாம தொட்டாலும் தெரியாம அறிந்தும் அறியாமலும் தொட்டாலும் வெவ்வழல் கொடிய தீயானது, வெம்மையான அழல், தழல்னா அழல்னாலும் நெருப்புன்னு அர்த்தம். அப்படி வெம்மையான கொடிய அந்த தீயானது சுடுமன்று விடுமோ? நம்மளை சுடாத அது என்ன விட்டுடுமா? அது எப்படி விட்டுடும்? நம்மள நான் தெரியாம தொட்டுட்டேன் அப்படின்னால நெருப்பு சுடாத இருக்குமா? அது நெருப்புக்கு சுடுறதுங்கிறது அதோட குணம். அந்த குணத்திலிருந்து அது எப்படி மாறும்? அது மாறவே மாறாது. அதனுடைய எப்படி தீய தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் அது சுடற மாதிரி இதுவும் சுடும். இப்ப நம்ம சில பேர் தப்பு பண்ணிடுறா, திருடிடா, தெரியாம திருடிட்டேன் சாமி அப்படின்னு ஜட்ஜி விட்டுருவாரோ? நீ தெரிஞ்சு திருடினாலும் தெரியாது திருடினாலும் தப்பு தான். அதனால தண்டனை உண்டு. இப்ப கிடைக்கனாலும் எப்போ ஒரு காலத்துல அது காலகட்டத்துல நிச்சயமாக அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றா இல்லையா? அகப்படும் காலத்துல அப்போ இந்த பழைய குற்றங்களை எல்லாம் பரட்டி பார்த்து ரிஜிஸ்டர்ல இருந்து இன்னென்ன தப்பெல்லாம் நீ ஏற்கனவே பண்ணிருக்க,
அதுக்கே தண்டனை கிடைக்கா, தப்பிச்சு ஓடி போயிட்டா இப்ப இந்த தப்பு பண்ணிருக்க வா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு உள்ளாத பலனை கண்டிப்பாக கொடுக்கும். எப்படி நீதி தேவதையானது அதற்குரிய பலனை கொடுக்கிற மாதிரி நெருப்பானது தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுடுற மாதிரி இந்த புஷ்கரணியில நம்ம தெரிஞ்சு ஸ்நானம் பண்ணாலும் தெரியாமல் தீண்டினாலும் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய்விடுகின்றது அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்த பாடல்ல 6 மண் நீரில் என்றும் ஆடினார் ஜீவன் முக்தி சேருவர் அந்நீராடும் சிறப்பு ஒரு பயனுக்கு ஒவ்வா வாருணம் ஆக்கினேயம் மந்திரம் எவை முன்னான பேருணர்வு அளிக்கும் நாணம் செய்தவர் பெரும் பேரெல்லாம். வாருணம் ஆக்கினேயம் மந்திரம் அப்படின்னு ஒரு புது வார்த்தைகள் இருக்கு. அப்புறம் பேருணர்வுன்னு இருக்கு. நாணம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஸ்நானம். ஸ்நானத்துல அந்த இசு தமிழ்ல கிடையாதுனால அந்த இசை எடுத்துட்டு நாணம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண. 6 அந்நீரில் என்றும் ஆடினார் ஜீவன் முக்தி சேருவர் அந்நீராடும் சிறப்பு ஒரு பயனுக்கு ஒவ்வா வாருணம் ஆகினேயம் மந்திரம் இவை முன்னான பேருணர்வளிக்கும் நாணம் செய்தவர் பெரும்பேறு எல்லாம். இந்த நீர் நிறைந்த அந்த தடாகம் இருக்க, இந்த பொற்றாமரை குளம் இந்த தடாகத்துல எப்போதும் நீராடியவர்கள் அங்கேயே இருந்து சதாசர்வ காலம் ஈஸ்வரனையே நினைத்து கொண்டு முடிந்த போதெல்லாம் அந்த நீரிலே அந்த வருண ஜபம் முதலானவற்றை எல்லாம் சொல்லி விதிப்படி ஸ்நானம் செய்து கொண்டு வருபவர்கள் அவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜீவன் முக்தி நிலையை பெறுவார்கள். இந்த உடலோடு இருக்கும் போதே இந்த ஜீவன் உடலுக்குள்ள இருக்கும் காலத்திலேயே முக்தியை பெறும் நினைத்தோம்னா ஆசைகளிலிருந்து விடுபடும், உலக பற்றிலிருந்தும் அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு அந்த பெரும் பேரை அடையும், இந்த ஜீவனானது அடையும். இந்த தடாகத்துல நீராடியதுனால கிடைக்கக்கூடிய பயனுக்கு இந்த தடாகத்துல ஸ்நானம் பண்ணி எழுந்தாலே 3 விதமான பலன்கள் கிடைக்குமா. அந்த 3 விதமான பலன்களோட இதுக்கு சமமாக ஆகாதான், ஒப்பாக ஆகாதான். அந்த 3ம் என்னன்னாக்க வருண நீராடல், ஆக்கினேய நீராடல், மந்திர நீராடல் அப்படின்னு சொல்ற. இந்த வருணம் அப்படின்னா இது வருண மந்திரம் நீர். அது வருட நீராடல்னா தண்ணீரிலே நீராடுதல். அந்த ஆற்றிலேயோ குளத்திலேயோ அந்த நீரில் மூழ்கி எடுதல், அது வருண நீராடல். வருணம்னா ஜலம். அதுக்கப்புறம் ஆக்கினேய நீராடல்னா அக்னியில குளித்து வருது. அது யார் பண்ணுவா, சித்தர்கள் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்படியே அக்னியிலேயே மூழ்கி எழுந்து வெளியில வருவாளாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிகள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பெரிய ஹோம குண்டத்துல ஹோமம்லாம் பண்ணி முடிச்ச உடனே அன்னைக்கு மாத்திரம் வெள்ளை வஸ்திரம் போட்டு இருப்பார். இடுப்புலயும் வெள்ளை வஸ்திரம், மேல் வஸ்திரமும் அங்க வஸ்திரமும் போட்டு இருப்பார் வெள்ளையா. அது உள்ள இறங்கிடுவார், ஏணி வச்சு கீழே அந்த அக்னிக்குள்ள இறங்கி நட்ட நடுல ஒத்த காலில் அங்க ஜபம் பண்ணுவார். கிட்டத்தட்ட 1/2 மணி 3/4 மணி நேரம் சுத்தி வர அவர் கொண்டு விட்டு எரிஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் அவர் வெளியில வருவார். வந்தாக்க அந்த அக்னி ஹோம குண்டத்துல எரிஞ்சுன்னு தான் இருக்கும். அவர் மேல ஒரு துணி கருப்பு அழுக்கு கூட பட்டிருக்காது அந்த துணி மேல. அது அவரை சுத்தி அப்படி ஒரு ஆறான்னு சொல்றாரு. அந்த ஆறா அவ்வளவு பவர்ஃபுல்லா அவருக்கு இருக்கு. தபஸ் அதான். அந்த மாதிரி அக்னியில மூழ்கி எழுந்தாலும் சீதை கனலில் மூழ்கி எழுந்தாலும் சொல்றோமோ இல்லையோ, கற்பின் அணிகலம். அப்பேற்பட்டவள் கணவனுடைய சம்சயம் தீர்வதற்காக கனலில் மூழ்கி எழுந்தாளாவோ. அவ அப்படியே லக்ஷ்மணன் ஏற்பாடு பண்ண அந்த அக்னியில மூழ்கி எழுந்தாள், அக்னி பிரவேசம் பண்ணான்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அக்னியில நீராடுறது, தண்ணியில நீராடுறது, அக்னியில நீராடுது. அப்புறம் மந்திர நீராடுதல். அதாவது தண்ணியும் கிடைக்கலன்னா சில இடத்துல என்ன பண்ணுறதுன்னா, சில பேர் பஸ்ம தாரணம், அது விபூதியால உடம்பு முழுக்க பூசிண்டு அது ஒரு விதமான ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவா. மந்திரங்களை சொல்லி அது அப்படி ஒரு ஸ்நானம் பண்றது அப்படின்னு இருக்கு. இப்படி இதெல்லாம் பண்ணா கூட அதனால கிடைக்கிற பயன் கூட இதுக்கு ஒப்பாகாதான். இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி இருந்தா அதுல கிடைக்கக்கூடிய பலனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒப்பாக ஆகவே ஆகாது. இதுதான் ரொம்ப விசேஷமானது. இந்த மற்றவையெல்லாம் இது கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதோட இது பேருணர்வு அளிக்கும்.
பெருமை இந்த பெரிய, அதாவது இதனால ஏற்படக்கூடிய திருப்தி, ஒரு சந்தோஷம். நான் போய் கங்கையில குளிச்சேன், யமுனையில குளிச்சேன், காவேரியில குளிச்சேன்னு சொல்லிக்கிறேன். எத்தனையோ தீர்த்தங்களை குளிச்சேன்னு சொல்லிக்கிறதும், நான் நீர்ல குளிச்சேன், நான் அக்னிலேயே குளிச்சேனாக்கும், நான் தபாஸ் பண்ணிருக்கேன், நான் மந்திரங்களால நான் நீராடினேன், இப்படிலாம் சொல்லக்கூடிய பெருமைகளை விட இந்த தீர்த்தத்துல நீராடி ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் ஒரு பெருமையும் அளவுக்கு அடங்காதது அப்படின்ற மாதிரி சொல்ற. இது ஒப்பிட முடியாது, எதோடையும் ஒப்பிட முடியாது, எந்த அளவுக்குள்ளேயும் கட்டுப்படாததாக இருக்கும். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த புஷ்கரணி இருக்க, தாமரை குளம், பொற்றாமரை குளம், இது அந்த பரமேஸ்வரனால நந்தி தேவரும் மற்ற கணங்களும் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இதை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்ற. இதோட பதமான அர்த்தம் பார்க்கறச்ச, ஆறும் அந்நீரில் ஆடினார். அந்த ஆறும் நீர்கள்னா அந்த ஆறு போல நிறைந்திருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துல எல்லா ஆறுகளிலும் இருக்கக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் ஒன்றாக ஒரே இடத்துல கூடி இருக்கக்கூடியதான அந்த பொற்றாமரை குளத்திலே, அந்த தீர்த்தத்திலே எப்போதும் மூழ்கியவர்னு, எப்போதும் அதிலே ஸ்நானம் செய்பவர்கள் வழக்கமா அதே ஒரு பழக்கமா கொண்டிருக்கிறவெல்லாம் ஜீவன் முக்தி சேருவர். அவர்களுடைய ஜீவனானது பந்த தலைகளிலிருந்து விடுபட்டு முக்தியை அடையும். அந்நீர் ஆடும் அந்த தீர்த்தத்துல மூழ்குவதனால வரக்கூடிய சிறப்புறு பயனுக்கு, மிகவும் பெருமை வாய்ந்த சிறப்பு மிக்க பயன் இருக்க, இந்த தாமரை குளத்தில குளித்ததனால வரக்கூடிய பயனுக்கு, இந்த சிறப்புக்கு வாருணம், வர்ண ஸ்நானம், அதாவது தண்ணீர குளிக்கிறது, ஆகினேயம் அக்னியில ஸ்நானம் பண்றது, மந்திரம் மந்திரங்களை உச்சரித்து அதன் மூலம் ஸ்நானம் செய்வது, இது எல்லாம் இருக்க. இவை இந்த மாதிரியான ஸ்தானங்கள் எல்லாத்தையும் இவை முன்னான இது முதலாக இது போன்ற பேருணர்வு அளிக்கும் பெரிய ஞானத்தை தரக்கூடிய ஸ்நானம் செய்தவர், பெரிய ஸ்நானம் செய்தவர் கூட ஒப்பில்லாத பெரிய கட்டமான ஸ்நானங்கள் எல்லாம் செய்தார்களே, அவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் பெரும் பேரு எல்லாம் அவளுக்கு கிடைச்ச பலன்கள்லாம் இருக்க. அது இந்த தடாகத்துல ஸ்நானம் பண்ணி எழுந்தவாளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ, எந்த புண்ணியம் கிடைக்குமோ, எந்த பேரு கிடைக்குமோ, எப்பேற்பட்ட முக்தியானது கிடைக்குமோ, அதற்கு சமமாக ஒரு நாளும் ஆகாது அப்படின்னு இந்த பாடாச்சுரர். ஆடினார் அப்படின்னு சொன்னா நீராடினார் அப்படின்னு அர்த்தம். இந்த குளத்திலே, பொற்றாமரை குளத்திலே நீராடியவர்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருமைக்கு ஒப்பாக மற்ற ஸ்நானங்கள் எதுவுமே சமமாக ஆகாது, ஒப்பாக ஆகாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இதுக்கு சமமாகவும் எதுவும் கிடையாது, இதை விட உயர்த்தியாவும் எதுவும் கிடையாது. சமான அதிக வர்ஜிதம் அப்படின்னு சொல்றது இல்லையா, சமானம்னா இதுக்கு சமமாக, அதிகம்னா இதை விட ஜாஸ்தி, இதுக்கு சமமாகவும் எதுவும் கிடையாது, இதை விட அதிகமாகவும் எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட நல்ல பேர் உணர்வை, நல்ல பெரிய திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை, பலனை, முக்தியை இந்த புஷ்கரணியில குளிக்கிறதுனால, ஸ்நானம் பண்றதுனால கிடைக்கும் அப்படின்றதாக இந்த பாடல்ல சொல்லப்படுகிறது. இது 274வது பாடல். இதுல வார்த்தைகள் கடினமானது. வாருணம், ஆகினேயம், மந்திரம்ங்கிறது தான். வாருணம் அப்படின்னா நீர், அப்புறம் ஆகினேயம்னா நெருப்பு, மந்திரம்னு மந்திரங்கள், இதுலெல்லாம் மூழ்கி எழுறது, இதுலெல்லாம் ஸ்நானம் பண்றது. அது இங்க நீராடுதல் அதெல்லாம் இதுக்கு ஒப்பாக ஆகாது அப்படின்றதுக்காக ஒப்பிட்டு காட்டுறது அப்படிங்கிறதுல பண்ணியிருக்க. பேருணர்வுன்னா பெரிய இன்பம், ஞானம், இதனால ஒரு அதீதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷமானது எதுக்குமே ஒப்பானதாக இருக்காது. இது வார்த்தையால விவரிக்க முடியாது. இது அவா அனுபவிக்கச்சதான் அவளுக்கு தெரியும் இல்லையா. நெருப்பு சுடுங்கிறதோ பனிக்கட்டி சில்லுன்னு இருக்குங்கிறதோ எப்ப தெரியும் அப்படின்னு அவாவா அதை உணர்ந்தாதான் தெரியுமே தவிர, இது ஒருத்தர் சொல்றதுனாலயோ இன்னொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தையினால பகிர்ந்துக்கிறதுனாலயோ இது கிடைக்காது அப்படிங்கறத இந்த 274வது பாடலை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 275வது பாடல். அதுலயும் இதே மாதிரி என்னென்ன பலன்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத மேலும் சொல்ல போற. நம்ம அதையும் அடுத்த செஷன்ல கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.